அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் நேற்றைய தினத்திலே மகதலா மரியாள் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களிடம் கூறுகிறாள். இன்று சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். மாலை நேரம் ஆயிற்று என்று. மாலை நேரம் என்றாலே இருள் ஆட்சி செய்யக்கூடிய தருணம். வெளிச்சம் அகன்று இருள் இந்த உலகத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய தருணம். சீடர்கள் இயேசுவை பார்த்து மாலை நேரம் ஆயிற்று, எனவே எங்களோடு தங்கும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எப்பொழுது பாவம் என்கின்ற இருள் நம்மை கவ்விக்கொள்ள விரும்புகிறதோ அப்பொழுது இயேசுவை நாம் தேடி நம்மோடு வந்து தங்கிக் கொள்ளும் என்று இயேசுவை அழைத்தோம் என்றால் எந்த ஒரு இருளும் உங்களையும் என்னையும் அணுகாது என்ற ஆழமான சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் ஆனதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றே.
அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3. இறை திருவாக்குகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும்
ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுக்கிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவரை போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
ஏறக்குறைய இந்த உயிர்ப்பு விழாவினுடைய இந்த பாஸ்கு வாரத்தில் நாம் பயணித்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகங்கள் அனைத்தையும் நீங்களும் நானும் சற்று ஆழமாக கவனித்திருந்தோம் என்றால், ஆண்டவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டது நேரடியாக இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்ததை யாரும் காணவில்லை. காவலுக்கு இருந்த காவலாளிகள் அந்த நிகழ்வை பார்த்து பயந்து ஓடி வந்து மூப்பர்களிடமும் சொல்லுற வார்த்தைகளை கேட்டு உண்மையை மறைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நேரடியாக நிகழ்ந்த நிகழ்வை பார்த்த காவலர்கள் மூப்பர்களிடம் சென்று நிகழ்ந்ததை சொல்லி மூப்பர்கள் அந்த நிகழ்வை மறைக்க பணத்தை கொடுத்ததையும் வேதத்திலே வாசிக்க கேட்கிறோம். எருசலேம் பெண்கள் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயில் திறக்கப்பட்டிருந்தது. அச்சமுற்றார்கள், கலங்கினார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் கண்டார்கள். ஓடி வந்து சீடர்களிடம் சொல்லுகிறார்கள். மகதலா மரியாவும் கல்லறை திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறாள். ஆனால் அங்கே 2 வெண்ணாடை அணிந்தவர்கள் இருப்பதை காண்கிறாள். அழுது கொண்டே திரும்புகின்ற பொழுது இயேசுவை பார்க்கிறாள். மரியா, ரபுனி என்று உரையாடல் ஏற்படுகிறது. மகதலா மரியாள் ஓடி வந்து சீடர்களிடம் சொல்லுகிறாள். பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடி வந்தார்கள். கல்லறை திறக்கப்பட்டதை பார்த்தார்கள். உள்ளே வந்தார்கள். இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட துணி சுருட்டி வைப்பதை பார்த்துவிட்டு யோவான் நற்செய்தியாளர் கண்டார், நம்பினார், சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஊருக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். சீடர்கள் 2 நபர்கள். பயணத்தின் பொழுது இன்றைய காலகட்டத்தின் பயணம் வேறு, அன்றைய காலகட்டத்தின் பயணம் வேறு. தனிமையான பயணம் அதிகமாக இருந்திருக்காது. 2 அல்லது 3 நபர்கள் வெகு தொலைவில் பயணிக்கின்ற பொழுது துணையோடு செல்வார்கள். துணையோடு செல்லுகின்ற பொழுது உரையாடல் இங்கே நடைபெறும். அந்த உரையாடல்களும் அன்றைய நேரத்தில் அந்த சமுதாயத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் அல்லது அவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு நடந்த ஒரு புதியதான நிகழ்வை பற்றி மட்டுமே அனைவரும் பேசுவார்கள். இன்று கூட நீங்களும் நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அது வேறு. இப்படி இவர்கள் எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, சென்று கொண்டிருக்கின்ற பொழுதே இயேசு அவர்களோடு இணைகிறார். லூக்கா நற்செய்தியாளர் அற்புதமாக படம் பிடித்து காட்டுவார். இயேசு அவர்களோடு இணைகின்ற பொழுது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன, உணர முடியாமல் இருந்தார்கள் என்றும், அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், வழியில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக இந்த 2 சீடர்களுக்கும் எருசலேம் அதை சுற்றி இருக்கின்ற எல்லோருக்குமே இன்றைய நாட்களில் நடந்த நிகழ்வு நன்றாக தெரியும். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், எத்தனையோ கைதிகளை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். இது நடைமுறை. எருசலேமில் நகரத்தில் சுற்றி இருக்கின்ற பாலஸ்தீன பகுதிகளில் கூட கைதிகளை சிலுவையில் அறைவது இயற்கை, சாதாரண ஒரு நிகழ்வுதான். அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுதான். ஆனால் எல்லா கைதிகளையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வு மட்டும் ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திற்கு ஒரு சவால் நிறைந்ததாக காணப்பட்டது. அவரை கைது செய்யும் போது அல்ல, அவரை கற்றூணில் அடிக்கும் பொழுது அல்ல, முள்முடி சூட்டும் போது அல்ல, சிலுவை சுமந்து அழைத்து செல்லும் பொழுதல்ல, சிலுவையில் அறையும் பொழுது கூட அல்ல. மாறாக அவர் எப்பொழுது தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாரோ அப்பொழுது நண்பகல் வேளை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று என்று சொன்னார்களே, அந்த நேரம்தான்
இந்த எருசலேம் பகுதியில் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையுமே இது என்ன ஒரு மாறுபட்ட நிகழ்வாக இருக்கிறது என்று அனைவரும் பேசும் நிகழ்வாக காணப்பட்டது. எனவேதான் இந்த 2 சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீர் மட்டும்தான் இந்த நிகழ்வை அறியவில்லையோ? இங்கிருக்கின்ற நாங்கள் அனைவருமே இதை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் இயேசு அவர்களிடம் உரையாடுகிற பொழுது அனைத்தும் முடிகின்ற பொழுதுதான் மீண்டும் லூக்கா ரட்சகர் அற்புதமாக படம் பிடித்து காட்டுவார். அவர் அவர்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வருவதைப் போல அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அவர்கள் அவரை அழைக்கிறார்கள். மாலை நேரமாகிவிட்டது, எங்களோடு தங்கும், பொழுதும் போயிற்று. இருள் அள்ளக்கூடிய தருணம், இருள் முழுவதுமாக உலகத்தை ஆளக்கூடிய தருணம். எனவே அவர்கள் அறிந்தும் அறியாமலும் அவர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு எங்களோடு தங்கும், தீமை எங்களை ஆட்கொள்ளாமல் எங்களுக்குள் மறைக்கப்பட்டிருந்த அந்த ஆன்மீக பார்வையை இந்த இருளின் நேரத்திலே நீர் எங்களோடு தங்குகின்ற பொழுது உம்மால் மட்டும்தான் விளக்க முடியும் என்ற அறிந்தும் அறியாமலும் அவர்கள் இயேசுவிடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இறையியல் வல்லுநர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், இந்த எம்மாவு பயணத்தை நோக்கி இயேசு அவர்களை அணுகிய விதம், தன்னை வெளிப்படுத்திய விதம் மிகவும் அருமையானது. என்னவென்றால் அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை, தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அவரை உணர்ந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய பொறுப்பு. எனவேதான் அவர்களோடு இணைந்தார். இருள் நெருங்குகின்ற நேரத்தில் அவர்களை விட்டு விலக வேண்டிய தருணம் வருவதைப் போல வெளிப்படுத்தினார். அவர்கள் இயேசுவை கட்டாயப்படுத்தி அவர்களோடு தங்க செய்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. இயேசு அங்கிருந்து அவர்களை விட்டு விலகுகிறார். மாலை நேரமாகிறது, எங்களோடு தங்குகள் என்று கேட்டார்கள். தங்கினார், அப்பத்தை பிட்டார், அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவர்களுடைய ஆன்மீக பார்வை திறக்கப்பட்டது. இனி அவர்கள் இருளை பற்றி கவலைப்படவில்லை. என்ன செய்தார்கள்? மீண்டும் எருசலேமை நோக்கி வந்தார்கள். இறையியல் வல்லுநர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், எருசலேமை விட்டு அவர்கள் எம்மாவு நோக்கி சென்றார்கள். விட்டு சென்றார்கள் என்றால் எருசலேம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த பகுதி. எனவே அந்த புனிதமான இடத்தை விட்டு அவர்கள் விலகி சென்றார்கள். இயேசு மீண்டும் அந்த புனிதமான இடத்திற்கு அவர்களை திரும்பவும் அழைத்து கொள்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் இதைத்தான் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். அவர்கள் எழுந்து திரும்பி எருசலேமுக்கு போனார்கள். சென்று சீடர்களிடம் இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் பல நேரங்களிலே இறைவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிச் செல்கிறோம். திருப்பலி, திவ்ய நற்கருணை, இறை வார்த்தை, திருவருட்சாதனங்கள், நல்ல பெற்றோர்கள், நல்ல உடன்பிறப்புகள், நல்ல பங்கு தந்தையர்கள், நல்ல அருட்கண்ணியர்கள், நல்ல நண்பர்கள், இப்படி எத்தனையோ பெயர் வழியாக மீண்டும் மீண்டும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக தூயவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகு நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலும் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகு நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளும். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறதில் அங்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பழிப்பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாக்கி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையினரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
அவர் அப்பத்தை பிடும் பொழுது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புதுப்படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா.